ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களை பற்றி அவர்களிடத்துல இருக்கிற குறைகளை சொல்ற விஷயத்துல கூட உண்மை சொல்லணும்ன்ற நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம நண்பர் தான், அவர் விசாரிக்கிறாங்க, அவர் எப்படி என் மகளை கொடுக்க போறேன், அவர் எப்படி என் மகளை கொடுக்க போறேன், அவருக்கு குறை இருக்குது, நம்ம நண்பருங்கிறதுனால அவர் நல்ல பிள்ளைதாங்க அப்படி நீ சொன்னால் நீ மோசடிக்காரன் என்றாங்க, நீ ஏமாற்றுகிறாய் என்றார்கள். நண்பன் தான், நண்பன் இருக்கிற குறையை சொல்லணும் இல்லையா? நண்பன் இருக்கிற குறையை சொல்றது புறம் அல்ல. அவர் தன் மகளை கொடுப்பதற்காக கேட்கிறார். பாத்திமா பின்த் கைஸ் வந்து கேட்கிறார், ஹஸபனி முஆவியா வ அபூ ஜஹம், முஆவியா என்னை பெண் கேட்கிறார், அபூ ஜஹமும் பெண் கேட்கிறார். ரெண்டு பேரும் நபியினுடைய சஹாபி, ரெண்டு பேரும் நபிக்கு பிரியமானவங்க. அந்த அம்மா கேட்டது வேற ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரும் நான் யாரை ஏத்துக்கலாம்னு கேட்குது. பாத்திமா பின்த் கைஸ் கேட்டது, ரெண்டு பேரும் நான் யாரை ஏத்துக்கிடலாம், உங்களுக்கு முன்னால் நான் மஷூரா கேட்கிறேன், யாரை எடுத்துக்கிடலாம் நாயகமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ரெண்டு பேரும் வேண்டாண்டாங்க. அப்பா முஆவியாவை சலுக்கும் லாமாரலகு, முஆவியா ஏழை, முஆவியாட்ட பணம் இல்லை, காசு இல்லை, பொருள் இல்லை, அவங்களை நீங்க கல்யாணம் முடிச்சுட்டா சிரமப்படணும். ஒரு பெண் கணவன் எதிர்பார்ப்பு இருக்கும், கணவன் அந்த பெண்ணுக்கு நிறைய காசு கொடுக்கணும், தேவையை பூர்த்தி செய்யணும், நடப்ப நிறைவேற்றணும். ஆனா அவர்கிட்ட உங்க தேவை பூர்த்தி ஆகாது. அப்ப பூர்த்தி ஆகலன்னா நீங்க வருத்தப்படுவீங்க, சங்கடப்படுவீங்க, நிம்மதி கிடைக்காது. அதனால அந்த மாப்பிள்ளையே வேண்டாம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப காசு இல்லைன்னா கல்யாணம் முடிக்க கூடாதா? உன் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாது, வேண்டாண்டாங்க. அப்புறம் சொல்றாங்க அம்மா அபூ ஜஹம், அபூ ஜஹம் ஏன் வேண்டாம் தெரியுமா? கொலா ஏதோ அசா ஒரு நாசத்தை, அவர் கையில கம்போடு தான் நடமாடுவார், கீழே வைக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் நீ பிரச்சனை பண்ண அடிச்சு போடுவார். அடிக்கிற கணவர் அவனால் அதை தாங்க முடியாது, அவரும் வேண்டாம். கேட்க ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பர்கள், அந்த ரெண்டு பேரும் நல்ல பல குணங்கள் இருக்குது. ஆனா அந்த அம்மா ரெண்டு பேர் குறித்து விசாரித்த போது ரெண்டு பேர்ல இருக்கிற குறை எடுத்து சொல்றாங்க. சொல்லி பின்னால் ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். இதுதான் சுன்னத். இன்னொரு பக்கம் நான் உண்மையானவன் என்பது அடையாளம். அப்ப நம்ம உண்மையான ஆளு அப்படின்னு நம்பிதான் எங்க அந்த மாப்பிள்ளை எங்க வீட்டுல வர்றாங்க, பெண் கேட்கிறாங்க, நாங்க கொடுக்கலாமானா நமக்கு தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால சூப்பர் பையமா அப்படின்னு நம்ம சொன்னா அது துரோகம் என்று சரியத்து சொல்லும். நீ ஏமாற்றுகிறாய் என்று சொல்லும். அவர்கள் கஷ்டப்பட்டா நீயே காரணம் என்று சொல்லும். ரெண்டு பேரும் வேண்டாம் சொல்லிட்டு அடுத்து அவங்க சொன்ன பதில் இன்னும் அழகாக இருந்தது. உனக்கு நான் இப்போது சொல்கிறேன், பன்கிஹி உஸாமத் இப்னு ஸைத், உஸாமத் இப்னு ஸைத், ஸைதின் மகன் உஸாமாவை கல்யாணம் முடிச்சுக்கங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்திமா பின்த் கைஸ் குறைஷி குடும்பம், உஸாமா அடிமை, உஸாமா அடிமை. பெருமானார் சொன்ன போது ஒரு நிமிஷம் தயக்கம். அதற்கு பின்னால் பெருமானார் மீண்டும் சொன்னாங்க, நீங்க உஸாமாவை நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள். அந்த அம்மா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் எதை சொன்னாலும் உண்மையாகும், அது உண்மை மாத்திரமல்ல, அதில் அழகு இருக்கிறது, அதில் நன்மை இருக்கிறது, நான் ஏற்றுக்கொண்டேன். சல்மா பைன லாபத்தையில் மதீனா, மதீனாவின் அந்த பாகத்திலிருந்து இந்த பாகம் வரையில் கேளுங்கள், எல்லோரும் இப்படி பேசுகிறார்கள், வாழ்ந்தால் இந்த தம்பதியர்களை போல் வாழ வேண்டும்.